வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா மினிஸ்டர் சிலையை திறக்க வராங்க. ஆனா சிவனாண்டி மினிஸ்டருக்கு ஆப்பு வச்சது மாதிரி வந்து சிலையை மினிஸ்டர் கையால திறக்கிறதுக்கு முன்னாடி பாம் வெடிச்சு வந்து சிதறி போனோம் அப்படின்னு வந்து பாம்பை செட் பண்றாங்க. ஆனா நம்ம ராஜா வந்து சிவனாண்டியின் திட்டத்தை அப்படியே முறியடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம ராஜா பயங்கரமான செக்கை சந்திரகலாவுக்கு வச்சுறாங்க. ஏன்னா நம்ம மினிஸ்டர் வந்து சாமுண்டேஸ்வரியும் கூப்பிட்டு நீங்கள் தான் வந்து இந்த சிலையை திறந்து வைக்கணும் வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒன்று நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தட்ட முடியலை, அதோட வந்து சிலையை திறக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, நீங்கள் விட்ட சவாலில் தோத்துட்டீங்க அப்படின்னு வந்து நம்ம சந்திராவுக்கு மூக்க உடைக்கிறாங்க ராஜா. அதோட இனி இதை தூய்மைப்படுத்தக்கூடிய பணி உங்களது தான் அப்படின்னு வந்து தெரிக்க விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டுதுன்னா பஜன்லால் சேட்டு வந்து உள்ளுக்க கார்ல இருக்காரு. அவர் தான் எனக்கு ஹெட்டு பெரிய பாஸ், அவர்கிட்ட தான் பணம் 5 கோடி ரூபாய் இருக்கு, 50 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னா வாயை பிளந்துக்கிட்டு நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டியும் போறாங்க பாருங்க. கார்ல இருக்க பஜன்லால் சேட்டோட ஹெட்டை நம்ம தான் வந்து திறந்து விடணும். ஏன்னா டோரை திறக்கணும், அப்பதான் நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவருக்கு வரும். அவ்வளோ பெரிய பணக்காரருக்காக இந்த பெரிய சேவையை செய்யலாம் அப்படின்னு வந்து எழும்பி வந்து நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டி முத்துவேல் எல்லாம் கிளம்பி கார் டோரை திறக்கிறாங்க. நெத்தி அடிக்கணுங்க. நம்ம ராஜா உள்ளுக்கு இருந்து வராங்க, வாயை பிளக்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, நான் தான் அந்த ஹெட்டு, நீங்கள் 50 கோடி ரூபாய்க்கு அந்த சேட்டுக பையனுக்கிட்ட பேரம் பேசினதை கண்டுபிடிச்சி நான் தான் உங்களுக்கு செக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அரண்டு போய் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, அந்த பத்திரம் இப்போ எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து 5 கோடி ரூபாய்க்கு அந்த சேட்டுகிட்ட இருக்க பையன்கிட்ட இருக்க அந்த பத்திரத்தை வந்து நம்ம ராஜா வந்து வாங்கிறாங்க. அதோட 50 கோடி ரூபா திரட்டி கொண்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னீங்களா, உங்களுக்கு ஒரு செக்கு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தொலியை கலத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன பார்க்குறீங்க, நாளைக்கு சில தரப்பு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து வர வைக்காங்க. சிவனாண்டி முத்துவேலு காளி சந்திரகலாவுக்கு வந்து நீங்களும் வரணும் எங்கள் அம்மாவோட சில தரப்புக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து நீ வந்து அந்த இடத்த பத்திரத்தை வாங்கிட்டா என்ன, என் அக்காகாரி எப்படியோ நிச்சயமாக அவள் வரப்போகிறதில்ல, அந்த சவாலில் நீ தோற்று தான் போகிற அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எவ்வளவோ பண்ணுன எனக்கு இதை பண்ண தெரியாதா அப்படின்னு வந்து நம்ம ராஜா கேட்க நேரம் நம்ம சந்திரகலா ஆடி போகிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சீஃப் மினிஸ்டரையே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சிலையை திறந்து வைக்க நம்ம ராஜா அழைச்சிருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணி இந்த பாருங்க உங்கள் மருமக பிள்ளை வந்து சேவை செய்யற மாதிரி வந்து அநாதை இல்லம் ஒன்று தொடக்காரு, அதில் அவங்க அம்மா சிலையை நாளைக்கு திறந்து வைக்க கூட்டிருக்காரு, நீங்கள் தான் திறக்கணும் வரணும், இது நம்ம கட்சிக்கே வந்து பெருமை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இங்கே பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா வந்து அக்கா கண்டிப்பாக நீ போகக்கூடாது, அந்த டிரைவர் போய் என்கிட்ட சவால் விட்டுருக்கா, நீ போனியன்னா எனக்கு தான் அதில் ஆப்பு அப்படின்னு எல்லாம் போகக்கூடாதுன்னு தடுத்து பார்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தானா எப்படியே வந்து இந்த டிரைவர் பையன் வந்து சிலையை திறக்கக்கூடாது, ஏன்னா என் சந்திரா வந்து தோக்கக்கூடாது அந்த சவாலில் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நம்ம சிவனாண்டி ஒரு செட்டப் பண்ணி பாமை வந்து அந்த சிலை திறக்க நேரம் பாம்பு வெடித்து சிதறணும் அப்படின்னுக்கிட்டு நம்ம முத்துவேலோடு சேர்ந்து ரெடி பண்ணி வந்து கொண்டு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இங்கே பாமை வச்சுருக்கான் சிவனாண்டி அப்படின்னு வந்து தெரிஞ்சு அப்புறப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம மினிஸ்டர் கால் பண்ணி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து என்ன கிளம்பியாச்சா சாமுண்டேஸ்வரி வாங்க, உங்கள் மருமக பையன் வந்து செய்யக்கூடிய அந்த விஷயத்தால் நம்ம கட்சி மேலிடம், உங்களை வந்து அடுத்ததாக வந்து மினிஸ்டர் பதவிக்கு வந்து நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் இதில் நம்ம கட்சிக்கு ரொம்ப பெருமை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. உடனே நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லணும். நம்ம சாமுண்டேஸ்வரி ரெடியாகிறாங்க. சந்திரகலா அடடா இந்த டிரைவர் பையன் நம்ம திட்டத்தெல்லாம் சொதப்பிச்சா, இப்போ அக்காகாரியே வந்து போக போகிறா, இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாள அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேரஞ்சதுக்கானங்க நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து போய் சேர்ந்துறாங்க. அதோட மினிஸ்டர் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து இப்படி ஒரு மருமகையை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் கொடுத்து வச்சுருக்கோன்னா இந்த காலத்தில் வந்து அவங்க அம்மாவோட சிலையை எந்த பையன் வந்து திறந்து வைக்கான், ஆனால் இங்கே அவங்க அம்மா மேலே உள்ள பாசத்தால் இந்த அவங்க அம்மா சிலையும் வச்சு, அதுவும் இல்லாமல் அநாதை இல்லம் ஒன்று கெட்டதுக்கு ரெடி ஆகிருக்கான், எல்லாமே சொந்த பணத்தில் இப்படி ஒரு சேவை செய்ய மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை அப்படியே
புகழ்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே கோவமாக தான் வருது. அதை அடக்கி வச்சுட்டு சரி நம்ம இப்போ வெளிப்படுத்தக்கூடாது, மினிஸ்டர் பக்கம் கிட்ட வந்து நமக்குள்ளே இருக்க சண்டையை வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம ராஜா வந்து சிவனாண்டி முத்துவேலின் திட்டத்தை அறிஞ்சு அந்த வெடிபொருளை வந்து வெடிகுண்டை வந்து அப்புறப்படுத்தி எடுத்துறாங்க. மினிஸ்டர் வந்து சிலையை திறக்கும் போகிறோம், சாமுண்டேஸ்வரி நீங்களும் வாங்க, உங்கள் கையால் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் கூட்டு சிலையை வந்து திறந்து வச்சுறாங்க. நம்ம சந்திரகலா அப்படியே அரண்டு போய் பேரஞ்சு போய் நிற்கிறாங்க. நம்ம சந்திரகலா கிட்ட வராங்க நம்ம ராஜா, என்ன உங்கள் அக்காவே வந்து இந்த சிலையை திறந்து வச்சுட்டாங்களா? இது வந்து இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா சவாலில் யார் ஜெயிச்சாங்கன்னு? நான் தானே ஜெயித்தேன். இனி வந்து உங்கள் புருஷன் எங்கள் அத்தை வீட்டில் வந்து துணியெல்லாம் துவச்சி முறவாசல் செய்தது மாதிரி நீங்கள் இந்த இடத்த தூய்மை செய்யக்கூடிய பணியை வந்து செய்யணும், செய்ய வைப்பேன். எப்படி உங்கள்கிட்ட இருந்து செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரியும், இவ்வளோ செய்த எனக்கு இதுவும் பண்ண தெரியாதா என்ன அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து முறைச்சி பார்த்துட்டே நம்ம சந்திரா வந்து இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கார்த்தி இவ்வளோ தூரம் வந்து நம்ம சந்திரகலா கிட்ட வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரகலாவுக்கு என் அக்கா காரிகிட்ட நான் சொல்லி பார்த்தேன், அவன் மேலே நலனில் அக்கறை இல்லை, இருந்தால் இவன் இந்த சிலையை வந்து துறந்து வச்சிருப்பாளா? இப்போ என்ன வந்து இந்த டிரைவர் பயில்கிட்ட வந்து கூனி குறுகி நிற்க வச்சுட்டாலே, இப்போ நான் தானே வந்து தூக்கணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம ரேவதி வராங்க. சித்தி என்ன பார்த்தீங்களா எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாம் சொல்லுவாடி சொல்லுவா, நீ நான் தானே உன் மாப்பிள்ளைக்கிட்ட சிக்கி நான் அது வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, இந்த டிரைவர் பையன் என்னை அத்தனை கூட பார்க்க மாட்டான், உழுக்கு எடுத்துருவானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்து இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம சந்திரகலா. இந்த சைடு பார்த்தோன்னா தன்னோட கணவருக்கு வந்து திதி கொடுத்துக்கிட்டு நம்ம ரேவதி உங்கள் கணவர் ஃபோட்டோயை காட்டுங்க அப்படின்னு வந்து நம்மகிட்ட சொன்னால அப்படின்னு வந்து பரமேஸ்வரி அம்மா வந்து நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுகிட்ட என் கணவர் ஃபோட்டோயை அன்னைக்கு நான் காட்டலை, இனி கண்டிப்பாக நான் அதை காட்டியே ஆகணும், அவளும் பார்க்கட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து முடிச்சுக்கிட்டு நம்ம பரமேஸ்வரி அம்மா தன்னோட கணவருக்கு திதி கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதோடு பார்த்தோன்னா இந்த சைடு அந்த என் கணவர் என்கிட்ட விட்டுட்டு போன அந்த பொறுப்பை நான் கண்டிப்பாக வந்து யார்கிட்ட சேர்க்கணுமோ அது கண்டிப்பாக சேர்க்கணும், என் உடம்புல உயிர் இருக்கிறதுக்குள்ளே வந்து நான் அதை பண்ணிடணும் அப்படின்னு வந்து பரமேஸ்வரி அம்மா நினைக்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சிவகாமி அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என் கையில் இருக்குது, அதை எந்த குடும்பத்தில் சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இதை ரேவதிட்ட சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணு என் கணவர் யாருன்னு வந்து தெரிஞ்சுக்க விரும்புனா, அவள்கிட்ட வந்து காட்டினா இதுக்குள்ள ஐடியா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி அம்மா நினைக்காங்க. இந்த சைடு தன்னோட மாமியார் பிறந்த நாளில் அவங்க சிலையை வந்து எங்கள் அம்மா கையாலே வந்து என் கணவர் ஆசைப்பட்டபடி வந்து செய்துட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நம்ம ரேவதி வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்த உடனே வந்து பரமேஸ்வரி அம்மா உன்னை பேசணும், என் கணவரோட ஃபோட்டோயை அன்னைக்கு நீ பார்க்கணும்னு நினச்சல இதுதான் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. உடனே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போ சண்முக ஏட்டோட மனைவியா நீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்கங்க நம்ம ரேவதி. வணக்கம்.